அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து மழைநீர் சேகரிப்பு என்னுடைய பழைய யூடியூப் வீடியோக்களை பார்த்துட்டு, மழைநீர் சேகரிப்பு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம். இந்த மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு பணம் செலவழிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து 2 விதமாக மாறுங்க. இப்போ உதாரணத்துக்கு குறைந்த விலையில் பண்ணணும் அப்படின்னா, நம்ம நிலத்தில் வரப்புகள் அமைச்சாலே அல்லது குழியெடுத்து வரப்பு அமைச்சாலே அந்த தண்ணீர் தேங்கி நின்று நமக்கு போர் கிணறு நல்லாயிருக்கும். இது முதல் காரியம். 2வது காரியம் வந்து பண்ணைக்குட்டைகள் அமைக்கிறது. அந்த பண்ணைக்குட்டைகள் அமைச்சோம் போர் கிணறுக்கு மேட்டு பகுதியில் பண்ணைக்குட்டைகள் அமைச்சோம்னா, அந்த பண்ணைக்குட்டைகளில் நிற்கிற தண்ணீர் தேங்கி நிற்கிற தண்ணி நம்ம போருக்கும் கிணறுக்கும் ரீசார்ஜ் கொடுத்து அது திருப்பி நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 2. 3வது பார்த்திங்கன்னா, வரக்கூடிய தண்ணீரை போருக்குள்ளே நேரடியாக இறக்குறது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ போர் இருக்குது அப்படின்னா, போரை சுற்றி ஒரு 8 அடி நீளம் 8 அடி அகலம் ஆழம் 5 அடி இருக்கிற மாதிரி ஒரு குழி எடுக்கலாம். 8 அடி நீளம் 8 அடி அகலம் ஆழம் 5 அடி இருக்கிற மாதிரி குழி எடுக்கலாம். அந்த குழியில் வந்து அந்த போர்வெல் பைப்பை சுற்றி ஒரு 3 அடி நீளம் 3 அடி அகலம் இருக்கிற மாதிரி ஒரு சிமெண்ட் ஸ்லாபு போட்டுடலாம். சிமெண்ட் ஸ்லாபு ஒன்று நம்ம போட்டுட்டோம். அங்கே இருக்க மண் கொஞ்சம் சிமெண்ட்டு வச்சு கொஞ்சம் ஜல்லிக்கல்லை வச்சு ஒரு கலவை போட்டு அந்த பைப் இருக்குன்னா பைப்பை சுற்றி சதுரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்லாபு போட்டுடலாம். அப்படி போட்டுட்டோம் அப்படின்னா மீதம் இப்போ இந்த பைப்பு நிற்கும். இப்போ நம்ம போர்வெல் பைப் இருக்கும், பைப்பை சுற்றி தான் குழி எடுத்தோம், அந்த பைப்பு தெரியும். இப்போ நம்ம ட்ரில்லிங் ராடு வச்சு ஓட்டை போட்டுடலாம். ஒரு 20-30 ஓட்டை போட்டுடலாம். ஓட்டை போட்டுட்டோம்னா இப்போ இந்த அமைப்பில் ஓட்டை போட்டோம். இது மேலே நம்ம வந்து இந்த கொசு வலை இருக்கும் இல்லைங்களா, அந்த கொசு வலையை மேலே அப்படியே சுற்றி விரித்து அப்படியே சுற்றி கட்டுக்கம்பி கீழே நடுவில் மேலே அப்படி நம்ம போட்டுடலாம். அப்போ போட்டுட்டோம்னா நமக்கு ஒரு வடிகட்டி அமைப்பு வந்துடும். இப்போ நம்ம உடக்கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த உடக்கல்ல அந்த கிணத்துக்குள்ளே அந்த குழிக்குள்ளே நம்ம அடுக்கி வச்சிடறோம். அடுக்கி வச்சுட்டு மேலே ஒரு 1/2 அடிக்கு மட்டும் ஹாலோ பிளாக் கல் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு ஓரத்தில் மூடிடலாம். இதில் வந்து தண்ணீர் வர்றதுக்கு ஒரு வழி ஏற்படுத்திடலாம். இப்போ மழை பெய்கிற தண்ணீர் ஓடி வந்ததுன்னா அந்த வழியாக ஓடி வந்து அந்த ஓட்டைக்குள்ளே நுழைஞ்சு கல்லுக்குள்ளே இறங்கி அந்த இறங்கின தண்ணீர் வந்து சுற்றி வர வலை போட்டிருக்கோம் இல்லைங்களா, வலையில் வடிகட்டப்பட்டு பைப்புக்குள்ளே இறங்கி உள்ளே போகும். இதுதான் அந்த அமைப்பு. இது எங்கெங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, எங்கெல்லாம் வந்து நமக்கு சுத்தமாக தண்ணி இல்லையோ அந்த மாதிரி போரில் இந்த மாதிரி பண்ணுறது மிகப்பெரிய லாபம் தரும். சரிங்களா, கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணலாம். அடுத்து இப்படி பண்ணுறப்ப நமக்கு பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்ளே இறங்கின தண்ணீர் அந்த குழா ஃபுல்லாக நிறையிறப்ப என்ன ஆகும்னா, நம்ம போர் போடுறப்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராடு உள்ளே இறங்குறப்ப வேகமாக சுற்றி அந்த மண் வந்து பார்த்திங்கன்னா அப்படி சுற்றிக்கிட்டு வெளியில் வந்து உழுகும். அப்படி உழுகிறப்ப என்ன ஆகும்னா, சைடில் வரக்கூடிய சின்ன சின்ன ஊற்றுக்கள், அந்த சின்ன ஊற்றில் வரக்கூடிய கொஞ்சோண்டு தண்ணி, அந்த தண்ணியும் இந்த மண்ணும் இப்படி சுற்றி வரப்போ அப்படியே கலந்து பேஸ்ட் மாதிரி உள்ளே சுற்றிடும். இதனாலேயே நிறைய சின்ன சின்ன ஊற்றுக்களில் தண்ணி உள்ளே வராமல் பிஞ்சு போக, அது வந்து காய்ந்து போக வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போ என்ன செய்கிறோம்னா, தண்ணி அந்த குழாய்களில் நிறைக்கிறப்ப எந்த இடத்துல ஊற்று வருதோ அந்த இடம் ஊறும் போது அது ஊறி உள்ளே உளுந்துருச்சுன்னா நமக்கு ஊற்று கிடைக்கும். அப்படி ஊற்று கிடைக்கிறப்ப நிரந்தரமாக போர் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த காரியத்தை ரொம்ப எளிமையாக பண்ணலாம். இப்போ நம்ம இதை பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு குழிகள் எடுத்து நம்ம கல்லுக அடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு நமக்கு எவ்வளோ பெரிய இடத்துலேருந்து தண்ணி வருது, அந்த தண்ணியெல்லாம் எப்படி ஒருங்கிணைச்சு இந்த குழிக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை செய்கிறது மிக மிக முக்கியம். ரொம்ப எளிமையானதுங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்க ஜேசிபி காரங்களை வச்சு குழி தோண்டிக்கலாம், ஆளுகளை வச்சு கல்லை அடுக்கிக்கலாம், நம்ம ஒரு பிளம்பர் மட்டும் இருந்தாருன்னா ஓட்டை போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியானதுங்க. செஞ்சு பாருங்கள். செய்கிற நேரத்தில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் வந்ததுன்னா அங்கேருந்து கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா, மீண்டும் சந்திப்போம்.